கொண்டே இருக்கலாம். காலையில முருகப்பெருமானுக்கு எப்போதும் ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபத்துல 2ஆம் நாள் ர அப்படிங்கிற எழுத்துல நம்ம தீபம் ஏத்தணும். ச, ர அப்படின்னு 2 தீபமாக நாம ஏற்றணும். இப்படி ஷட்கோண தீபம் ஏற்றி புதுசா முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் காலையிலயும் வைக்கணும், சாயந்தரமும் வைக்கணும். பல வகையான கலவை சாதங்கள் இருக்கு. அதுல ஏதாவது வைக்கலாம். பல வகையான பழங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பழம் வைக்கலாம். நீங்க பால் விரதம் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் பால் வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அந்த பாலையே நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி உங்களுடைய விரதத்த ஆரம்பிச்சீங்களோ, அதையே அப்படியே தொடர்ந்து வாங்க. 2ஆம் நாள் தான் அப்படியே கொஞ்சம் விரதம் இருக்கிறவங்களுக்கு, அப்படி ஒரு பட்டினியா விரதம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு கடுமையான நாளாக தெரியும். ஏன்னா, முதல் நாள் அந்த உத்வேகத்துல ஒண்ணும் தெரியாது. அப்படியே 2வது நாள் தான் கொஞ்சம் சோர்வடைவது போல தெரியும். ஆனா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமத்த சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பல்லாம் நமக்கு மனசோர்வு, உடல் சோர்வு அப்படிங்கிறது தோணுதோ, அப்பல்லாம் முருகனுடைய திருவுருவத்த அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. எந்த சோர்வுமே இருக்காது. எல்லாமே பறந்து போயிடும். அதனால 2ஆம் நாள் விரதம் இருக்க